அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எடுத்துக்காட்டு 5.16 பார்க்க போகிறோம். குவியம் -√2, குவியம் -√2, மற்றும் இயக்குவரை x √2 உடைய பரவளையத்தின் சமன்பாடு காண்க. இந்த மாதிரி குவியமும் இயக்குவரையும் கொடுத்துட்டு பரவளையத்தின் சமன்பாடு நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா SP/PM = E அந்த ரிசல்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். பரவளையத்தின் சமன்பாடை கொண்டு வந்துடலாம். அதாவது குவியமும் இயக்குவரையும் கொடுத்தா SP/PM = E இந்த ரிசல்ட் எடுத்துக்கணும். எப்பயுமே பரவளையத்திற்கு E மதிப்பு 1, இங்கே E வேல்யூ 1 போட்டுடலாம். அப்போ SP/PM = 1. இந்த PM எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா SP = PM. ரைட். Sங்கிற பாயிண்ட்டுக்கும் Pங்கிற பாயிண்ட்டுக்கு இடையே உள்ள தொலைவு தான் SP. Pங்கிற பாயிண்ட்டுக்கும் Mங்கிற பாயிண்ட்டுக்கு இடையே உள்ள தொலைவு தான் PM. ஓகே. இப்போ சார் படத்தில் எங்கே இருக்குது அதை காட்டுங்க. இதான் M, இந்த கோடு M, இது P, இந்த தொலைவு PM. S வந்து இங்கே எங்கன்னா இருக்கும், இங்கே எங்கன்னா இருக்கும். அந்த இதான் SP. Sங்கிற பாயிண்ட் இது SP. இந்த தொலைவு SP, இந்த தொலைவு PM. ஓகே சரிங்க. இது டயக்ராமில் சும்மா தெரிஞ்சுக்கணுன்றதாக காட்டினது. இப்போ Sங்கிற பாயிண்ட்டு கணக்கில் எங்கே, குவியம் தான் S. ஓகே, என்னது இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். S வந்து -√2, 0. SP என்ன, Pங்கிற பாயிண்ட்டு x, y தான் எப்போவுமே. Pனாலே நீங்கள் x, yன்னு எடுத்துக்கணும். ரைட். இப்போ இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. இப்போ நம்ம SP கண்டுபிடிச்சலாம் இல்லையா, ரெண்டுக்கும் உள்ள தொலைவு √(x2 - x1) + y2 - y1² அந்த ஃபார்மில் போட்டு ரெண்டுக்கும் உள்ள தொலைவு SP கண்டுபிடிச்சலாம். PM வந்து P இப்போ தான் சொன்னேன், x, y. M வந்து இயக்குவரையிலேருந்து எழுதிக்கணும். Mங்கிற பாயிண்ட்டு இயக்குவரையில் கொடுத்துருக்க x வேல்யூ நம்ம xக்கு எடுத்துக்கணும், y வேல்யூ கொடுத்தா yக்கு எடுத்துக்கணும். மீதி பக்கத்தில் நமக்கு தேவையான, இப்போ x கொடுத்துட்டாங்க, y தெரியலன்னா yனே போட்டுக்கணும், எது வேணாலும் இருக்கலாம். இதுதான் PM. ஓகே, இங்கே கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதோட ஃபார்முலா என்ன, √(x2 - x1) + y2 - y1². இங்கே x1, x2, y1, y2 என்ன சார் இதெல்லாம் அப்படின்னா இந்த SP பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கணும். நான் தான் சொன்னேன், S பாயிண்ட்டு குவியம், P பாயிண்ட்டு எனி x, y, எனி பாயிண்ட் அது. ரைட். இப்போது இது x1, y1, x2, y2 அப்படியே கொண்டு வந்து இங்கே போடலாம், தேவையான இடத்துல பிரதிக்கிட்டுக்கலாம் இல்லையா. இதுக்கும் அதே ஃபார்முலா தான், √(x2 - x1) + y2 - y1². இதில் என்னென்னா இங்கே இருக்கிற x1, x2, இங்கே இருக்கிற x1, x2, y1, y2 இது ரெண்டும் சேம் கிடையாது, வேறு வேறு. அதான் நான் இங்கே குறிச்சிட்டேன் பாருங்கள். இங்கே வந்து PMக்கு இது x1, y1, இது x2, இது y2. டைரெக்டாக போட்டே எழுதிடணும் ஒரேடியாக. நம்ம ஃபார்முலா புரியணுன்றதாக எழுதுனது இது. டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஸ்டெப்பை நம்ம எழுதிடணும். புரியுதுங்களா. இப்போ இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா, நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டை கட் பண்ணிக்கலாம். இருபுறமும் வர்க்கப்படுத்துக்கன்னு சொல்லிட்டு ரூட்டை கட் பண்ணிடுங்க. ரூட்டை இந்த ரூட்டு கட் ஆகிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. அப்போ மிச்சம் உள்ள x2 - x1. இப்போ நம்ம SP பாயிண்ட்டுக்கு இருக்கோம், இங்கே தான் பார்த்து போடணும். இந்த சைடு இருக்கிறது SP, இந்த சைடு இருக்கிறது PM. ஸோ இங்கே வந்து x2 வந்து x, x1 வந்து -√2, அப்போ +√2 ஆகிடும், ² ப்ளஸ் y2 மதிப்பு இங்கே பாருங்கள், y2 மதிப்பு y, அப்போ y y1 வந்து இங்கே பாருங்கள் 0. ஸோ இங்கே போட்டு ² நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணோம்னா ரூட் கட் ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே PMக்கு வரும். PMல x2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் √2 x2. ஸோ √2 - x1 வந்து பார்த்தீங்கன்னா x ² ப்ளஸ் y2 வந்து பார்த்தீங்கன்னா y y1 பார்த்தீங்கன்னா y ² ரூட் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது a + b² படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a² + b² + 2ab. இங்கே y - 0ன்றது y தான், அப்போ y² + y² ஈக்குவல் டு இங்கே a - b² படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a² + b² - 2, a வந்து √2, b வந்து x ப்ளஸ் இங்கே y - y வந்து 0 ஆகிடும், 0² 0, 0 போடவே வேண்டாம். ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு √2², இங்கே ஒரு √2² கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு x², இங்கே ஒரு x² கட் பண்ணிக்கலாம். அப்போ மிச்சம் வந்து இங்கே ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2√2x + y² = -2√2x.
இப்போ ஒய் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 2√2x அங்கே கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும். ஆல்ரெடி -2√2x இருக்குது. இது ஒன்று வருது -2√2x. அப்போ மொத்தமாக ஆட் ஆகி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4√2x. இதுதான் தேவையான பரவளையத்தின் சமன்பாடு. ஓகே, என்ன கொடுத்தா? குவியமும் இயக்குவரையும் கொடுத்தா. ரைட், SP/PM ஈக்குவல் டு எஸ்ங்கிறது குவியம், பிங்கிறது எனி பாயிண்ட் x, y. இங்கே பிங்கிறது எனி பாயிண்ட் x, y. எம்ங்கிறது இயக்குவரையிலேருந்து எடுத்துக்கணும். இயக்குவரையில் எது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கோஆர்டினேட்டுக்கு வந்து நம்ம அதை போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்னா எக்ஸாக வச்சுக்கணும், ஒய்னா ஒய்யாக இருக்கணும். ரைட், சப்போஸ் இங்கே வந்து ஒய்யோட வேல்யூ ரூட்டு கொடுத்துறாங்கன்னு வச்சு இங்கே எக்ஸ் போட்டுக்கணும். ஓகே, நம்ம தெரியாத எக்ஸ் ஒய் அப்படியே போட்டுடணும். ரைட், இப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கும் இங்கே பாருங்கள், எஸ்பிக்கு உள்ள தொலைவு ஃபார்முலா இது, பிஎம்க்கு உள்ள தொலைவு ஃபார்முலா இது. ரெண்டும் வேறு வேறு பாயிண்ட்டு உள்ளே போட்டால் தான் தெரியும். இதை பாருங்கள், வேறு வேறு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நான் ஏன் ரூட்டு கட் பண்ணணும், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கட் ஆகிடும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி நம்ம ரூட் கட் பண்ணிக்கலாம். அப்போ டைரெக்டாக நம்ம பாயிண்ட்டை போட்டு தான் இந்த ஸ்டெப் இங்கே தான் எழுதணும், நம்ம டைரெக்டாக எழுதணும். சரிங்களா? இதுதான் வந்து தேவையான பரவளையத்தின் சமன்பாடு. சில நேரங்களில் இங்கேயே ஸ்கொயர் பண்ணிடுவாங்க, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயரோட வரும்போது ரூட்டு கட் ஆகிடும். நீங்கள் இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். குவியம் 4,0 இயக்கு வரை x ஈக்குவல் டு -4. இப்போ சொன்ன அதே விஷயந்தான். குவியமும் இயக்கு வரையும் கொடுத்தா SP/PM ஈக்குவல் டு E. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, SP/PM ஈக்குவல் டு E. பரவளையத்துக்கு E மதிப்பு 1, நீள்வட்டத்துக்கு E மதிப்பு <1, அதிபரவளையத்துக்கு E மதிப்பு <1. இது 3 மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பரவளையத்தில் நம்ம இருக்கோம். ரைட், இப்போ SP/PM ஈக்குவல் டு E மதிப்பு 1ன்னு போட்டுடலாம். PM எடுத்து இப்படி பெருக்கிடலாம். அப்போ SP ஈக்குவல் டு 1 × PM, PM. SP என்னன்னு சொன்னேன், எஸ்ஸுக்கும் பிக்கும் உள்ள தொலைவு. எஸ் பாயிண்ட் என்ன, 4,0. எஸ். பி பாயிண்ட் என்ன, எனி பாயிண்ட் x, y. இது x1, y1, x2, y2. ஜஸ்ட் இங்கே கொண்டு வந்து நம்ம டேரெக்டாக போட்டு எழுதிடலாம். x2 - x1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடுங்க, ரூட்டே கட் பண்ணிடும் இல்லைங்களா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணோம்னா இங்கேயே ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் கட் ஆகிடும். ரைட், அப்போ என்ன ஆகும், x2 - x1 ஹோல் ஸ்கொயர். அப்போ x - 4 தான். இப்போ x2 வந்து x, x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1. அப்போ y - 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு PM ஹோல் ஸ்கொயர். இங்கே இந்த ஸ்கொயருக்கும் நம்ம போடுற ரூட்டும் கட் ஆகிடும். ஸோ உள்ளே வர ஸ்கொயருங்க மட்டும் இருக்கும், நடுவில் இருக்க ப்ளஸ் இருக்கும். இங்கே வந்து PMக்கு எழுதுங்க. P பாயிண்ட்டு நான் சொன்னேன் இப்போ தான் x, y. M வந்து இங்கே எக்ஸோட வேல்யூ -4, டேரெக்டாக உள்ளே போட்டுங்க. y தெரியாதுன்றதுனால y. இது x1, y1, x2, y2. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து x2 - x1 ஹோல் ஸ்கொயர். இது வந்து y1, இங்கே கீழே போட்டுருங்க, x1, y1. இப்போ x2 - x1 ஹோல் ஸ்கொயர். x2 வந்து -4, -x1 வந்து x, இங்கே வந்து x. ரைட், ஸோ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது y2 - y1. இங்கே y2 ya -y1 ya போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கட் பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரேடி நான் இங்கே ஸ்கொயர் பண்ணதுனால அந்த ரூட்டு கட் பண்ணி எழுதிங்க, ரூட் போடல பாருங்கள், ஏன்னா அந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கு கட் ஆகிடும். ரைட், இப்போ x - 4 ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab, 2ab ப்ளஸ் y - 0ன்றது ya, y ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் -4 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a + b ஹோல் ஸ்கொயர் படியே நம்ம இதை எழுதலாம். ஸோ ரெண்டுமே a வந்து -4, b வந்து -x, இல்லை a - b ஹோல் ஸ்கொயர் படியும் எழுதலாம். நான் என்ன பண்ணிடுறேன், மைனஸ் காமன் அவுட் பண்ணிடுறேன். மைனஸ் காமன் அவுட் பண்ணும்போது ஸ்கொயர் விட்டு வெளியிடும்போது ப்ளஸ் ஆகிடுது. மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ 4 + x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ +4 ஸ்கொயர், இல்லை சார் நீங்கள் இப்படி எழுதுங்க அப்படின்னாலும் -4 ஸ்கொயர் ப்ளஸ் -x ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 2a வந்து -4, b வந்து -x. ரைட், மைனஸ் காமனாக எடுத்து உள்ளே ப்ளஸ் ஆகிட்டு டேரெக்டாக a + b ஹோல் ஸ்கொயரும் எழுதலான்றேன். இங்கே y - y 0, 0 ஸ்கொயர் 0. ரைட், இப்போது இந்த x ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். இங்கே வந்து 4 2 8 பெருக்கி 8xன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே -4 ஸ்கொயர் பண்ணோம்னா +4 ஸ்கொயர். இங்கே -x ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே வந்து மேலே தான் ஸ்கொயர். -x ஸ்கொயர் பண்ணோம்னா +x ஸ்கொயர். இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 2 8, 8x, இந்த 0 விட்டுடலாம். இப்போ இங்கே x ஸ்கொயர் கட்டு, 4 ஸ்கொயர் கட்டு,
ரைட். இங்கே ஒய் ஸ்கொயர் மட்டும் இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் 8x அங்கே போனால் ப்ளஸ் 8x ஆகிடும். அப்போ 8x ப்ளஸ் 8x ஆட் பண்ணால் 16x. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. எப்பயுமே இயக்கு வரையும் குவியமும் கொடுத்தா இந்த வேவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வே. குவியமும் இயக்கு வரையும் கொடுத்தா மட்டும் பரவளையத்தின் சமன்பாடு. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ முனையும் குவியமும் கொடுத்துட்றாங்க அப்படின்னா பொதுவாகவே பரவளையம் மொத்தம் 4 வகைப்படும். ஒன்று வலப்புறம் திறப்புடைய பரவளையம். இதோட ஃபார்முலா வந்து y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். இந்த வளைவரை சமன்பாடு. இது வளைவரை. ஓகே, எப்பயுமே வளைவரைக்கு வாய்ப்பகுதி உள்ள அந்த எந்த கோடு வந்து சமச்சீராக பிரிக்குதோ அந்த கோட்டு மேலே தான் குவியம் எஃப் இருக்கும். இந்த முனை தான் வெர்டெக்ஸ் வி. இந்த விக்கும் எஃப்க்கும் உள்ள தொலைவு தான் எப்பயுமே நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். ஓகே, விஎஃப் ஈக்குவல் டு ஏ, அதை மறந்துடாதீங்க. விஎஃப் ஈக்குவல் டு ஏ. ரைட், இது ஃபார்முலா. அடுத்தது இதே போல் இடப்புறம் திறப்புடைய பரவளையம் கூட வந்ததுன்னா அதோட வளைவரை இப்படி இருக்கும். இதனோட வளைவரையின் சமன்பாடு அதே தான். ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 4a பக்கத்தில் ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். கேட்ட உடனே சொல்லணும். ஓகே, இப்போ இதுக்கு குவியம் எங்கே இருக்குன்னா இந்த கோட்டு மேலே இங்கே உள்ளே இருக்கும். வளைவருடைய வாய்ப்பகுதி மாதிரி இருக்கு இல்லைங்களா, எந்த பக்கம் திறந்துருக்கோ அந்த வாய்ப்பகுதிக்கு உள்ள அந்த கோட்டு மேலே இருக்கும். அதான் எஃப். இது வெர்டெக்ஸ். இந்த முனை வந்து ஹெச் கமா கே அப்படின்னு சொல்லுவோம். முனையை ஹெச் கமா கே அப்படின்னு சொல்லுவோம். எல்லா வளைவரைக்கும் வி வந்து ஹெச் கமா கே வெர்டெக்ஸ். இப்போ இந்த விக்கும் எஃப்க்கும் உள்ள தொலைவு தான் ஏ. விஎஃப் ஈக்குவல் டு ஏ. விஎஃப்னா விங்கிற பாயிண்ட்டுக்கும் எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையே உள்ள தொலைவு, அதுதான் ஏ. ஏ எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், தொலைவு அது. ரைட், இப்போ அதே போல் மேல் நோக்கு திறப்புடைய பரவளையம் ஒன்று இருக்குது. இது இந்த மாதிரி வளைவரைக்கு முனை இங்கே தான் இருக்கும். வி ஹெச் கமா கே அப்படின்னு சொல்லுவோம். ஃபோக்கஸ் இங்கே இந்த வாய்ப்பகுதிக்குள்ளே இங்கே இருக்கும். ஃபோக்கஸ் இங்கே இருக்குன்னா நீங்கள் மேல் நோக்கு திறப்புடைய பரவளையம்னு பார்த்த உடனே சொல்லணும். ஃபோக்கஸ் இந்த பக்கம் இருக்குன்னா இடப்புறம் திறப்புடையதுன்னு சொல்லணும். ஃபோக்கஸ் இந்த பக்கம் இருக்குன்னா வலப்புறம் திறப்புடையதுன்னு சொல்லணும். அதை அந்த ஃபோக்கஸை வாய்ப்பகுதிக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இருக்கும் வளைவரை. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதுக்கு வளைவரை சமன்பாடு எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. ரைட், இப்போ கீழ்நோக்கு திறப்புடைய பரவளையம். இந்த வளைவரை வரைஞ்சாலே சமன்பாடு சொல்லணும், சமன்பாடு சொன்னாலே வளைவரை வரையணும். இது ரெண்டுமே தெளிவாக இந்த கம்பேரிஷன் நமக்கு புரிஞ்சு படிக்கணும். இங்கே தான் இருக்கும் வி. இந்த முனை தான் வி. வளைவரை அங்கே பெண்ட் ஆகிற இடம் இருக்கு பாருங்கள், அந்த முனை அதுதான் வி. ரைட், இப்போ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா? இதுக்கு ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா இந்த வாய்ப்பு இந்த கோட்டு மேலே இருக்கும். இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டு மேலே இருக்கும். இதுதான் எஃப். இது வி ஹெச் கமா கே. ஓகே, இது எஃப் ஃபோக்கஸ்க்கு ஒன்றுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஃபோக்கஸ் பாயிண்ட் ஃபார்முலா இருக்குது. ஒன்று கணக்கு போடும்போது நான் தெளிவாக ஒன்று சொல்லி போடுறேன். இப்போதைக்கு வளைவரை ஃபார்முலா, வளைவரை சமன்பாடு இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இதே தான். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. அப்போது மேல் நோக்கு திறப்புடையதாக இருந்தால் ப்ளஸ் 4a வருது, கீழ் நோக்கு திறப்புடையதாக இருந்தால் மைனஸ் 4a வருது. மற்றெல்லாம் சேம் தான். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒய் மைனஸ் கே, இங்கேயும் ஒய் மைனஸ் கே. அதே போல் வலப்புறம் திறப்புடையது இடப்புறம் திறப்புடையது இருந்தால் வலப்புறம் திறப்புடையது இருந்தால் ப்ளஸ் 4a, இடப்புறம் திறப்புடையது இருந்தால் மைனஸ் 4a போட்டுட்டு மற்றபடி ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் வந்துடுது. இங்கே எக்ஸ் மைனஸ் ஹெச் வந்துடுது. ஸோ இதை நீங்கள் வளைவரை வரைஞ்சேன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் சொல்லிடணும். வளைவரை வரைஞ்சேன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் சொல்லிடணும். அந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் இதை வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ இங்கே வாங்க. முனை கொடுத்துட்டாங்க 5,-2 தான். குவியம் வந்து 2,-2 தான். அப்போ பரவளை சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொன்னேன் எப்பயுமே முனைக்கும் குவியத்துக்கும் உள்ள தொலைவு இருக்கு பாருங்கள். பாருங்கள், முனைக்கும் குவியத்துக்கும் உள்ள தொலைவு இருக்கு பாருங்கள், அதான் ஏ. அது எந்த கணக்காக இருந்தால் என்ன, எந்த இப்போ வளைவரையாக இருந்தால் என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள தொலைவு தான் ஏ. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள தொலைவு தான் ஏ. ஓகே, சரி. இப்போது நம்ம வளைவரை ஃபார்முலாவில் நம்ம இது வந்து ஃபார்முலா தான் இது. இதில் என்னென்ன தேவைப்படுது நம்ம போடுறதுக்குன்னா ஹெச்சும் கேவும் தேவை. அதான் ஹெச்கேன்றது முனை. இப்போ தான் சொன்னேன், ஹெச்கேன்றது முனை. முனையிலேருந்து நம்ம ஹெச்சும் கேவும் எடுத்துக்கலாம். ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். விஎஃப் ஈக்குவல் டு ஏன்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். இதிலிருந்து கூட நம்ம எடுத்துடலாம். ரைட், இது எதனா இருக்கட்டும், 4 டைப்பில் எதனா ஒன்று இருக்கட்டும். நான் என்ன செய்கிறேன்னா முதல்ல
இந்த புள்ளிகளை குறித்து பார்த்தும் நான் எடுத்துடலாம். எப்படி எந்த டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பரவளையத்தை நான் குறிச்சிடலாம். பொதுவாகவே எக்ஸ் அச்சு ஒய் அச்சு குறிச்சிக்கிறேன். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. குவியம் வந்து 2,-2 எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் -2. ஸோ இங்கே வருது, ரைட். அப்போது இங்கே வருதுன்னா குவியம் இங்கே இருக்குன்னா வளைவரை இதோட வாய்ப்பகுதிக்குள்ளே இங்கே தான் வச்சுக்கும் இல்லையா. அப்போது கீழ்நோக்கு திறப்புடையது. முனை எங்கே இருக்கு பாருங்கள், 5,-2 எக்ஸ் அச்சில் 5, எக்ஸ் அச்சில் 5, ஒய் அச்சில் -2. ஸோ எக்ஸ் அச்சில் 5, ஒய் அச்சில் -2. ஸோ இங்கே வந்திருக்கு 5,-2, இது 2,-2. அப்போது இது ரெண்டு குவியம், இது வந்து குவியம், இது எஃப், இது வந்து வி, ரைட். சரி, இப்படி இருக்குது. இப்போது முனை இதுன்னு தெரிஞ்சு போச்சு. முனையை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபோக்கஸ் வாய்ப்பகுதிகளை வச்சு படத்தை இப்படி வரைஞ்சிடலாம். இந்த முனை வழியாக வளைவரை செல்லும், ரைட். புள்ளி குறித்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் முனை, இது எஃப். அப்போது இந்த முனை வழியாக இந்த கோடும் நம்ம வரைஞ்சிக்கலாம், ரைட். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா இடப்புறம் திறப்புடைய பரவளையம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த டேட்டாவை வச்சு கண்டுபிடிச்சா, ரைட். என்னென்ன ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், புள்ளிகளை குறித்து பார்க்குறேன். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. அச்சுகளை எடுத்துக்கிட்டு குவியம் வந்து முதல்ல முனையை குறிங்க. 5,-2 எக்ஸ் அச்சில் 5, ஒய் அச்சில் -2. இது முனை பி. அடுத்தது குவியம் 2,-2 எக்ஸ் அச்சில் 2, தோராயமாக குறிச்சப்போ எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் -2. அது இதுக்கு நேராக வரும். நீங்கள் குறிச்சிட்டே கூட குறிக்கலாம், தப்பு இல்லை, ரைட். இது ரெண்டுக்கும் உள்ள தொலைவு, இது வந்து எஸ்ஸு, இது எஃப் ஃபோக்கஸு, இது வந்து வி, ரைட். ஸோ ஃபோக்கஸை எஃப்னு சொல்லுவோம், குவியத்தை எஸ்ன்னு சொல்லுவோம், எஃப்னு சொல்லுவோம். பாயிண்ட்டாக சொல்லும்போது எஸ்ன்னு சொல்லுவோம். சரி, எஸ்ஸு எஃப் எது வேணாலும் குறிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு என்னென்னா இது எஃப், இது வி, முனை வந்து இது. சரி, இப்போது முனை இங்கே இருக்குன்னா ஃபோக்கஸை வாய்ப்பகுதிக்குள்ளே தான் வச்சுக்கோங்க, எந்த வளைவரையாக இருந்தாலும் இல்லையா. அப்போது முனை இது வழியாக போகிற மாதிரி ஃபோக்கஸை இப்படி வாய்ப்பகுதிக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி ஒரு வளைவரை வரைஞ்சிங்கன்னா ஸோ இடப்புறம் திறப்புடையது வருது இல்லையா. இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம், இப்படி கோடெல்லாம் வரைஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வரைஞ்சி புள்ளி எடுத்து வரைஞ்சால் தான் தெரியுது. அப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு இடப்புறம் திறப்புடையது. இப்போ தான் சொன்னேன் இடப்புறம் திறப்புடையதுனாலே நான் என்ன சொல்கிறேன், இடப்புறம் திறப்புடைய பரவளையம்னாலே என்ன சொன்னேன், y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு x - h இல்லையா. இதுதான் ஃபார்முலா. இப்போ hk நமக்கு தெரிஞ்சிச்சு, முனை இருக்கு இல்லையா, முனையில் தான் நம்ம hk எடுத்துக்கணும். அவங்களே கொடுத்துட்டாங்க 5,-2. இது h, இது k. நீங்கள் கொண்டு வந்து இதில் போடுங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஹெச்சும் கேவையும். அப்போது y - k வந்து -2, அப்போ இங்கே வரும்போது +2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a அப்படி இருக்கட்டும். x - h வந்து 5, இங்கே மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸு h 5, அவ்வளோதான். சரி, இது இப்போ நமக்கு ஏ வேணும். ஏன் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா வேலையை முடிஞ்சுது. ஏ வேணும்னா vf தான் ஏ. இங்கே நமக்கு வியும் எஃப்பும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஃப் எஸ் எது வேணாலும் வச்சுக்கோங்க, குவியத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு vf தான், vf ஈக்குவல் டு ஏன்னு நல்லா தெரியுன்றதுனால நான் முதல்ல vf கண்டுபிடிக்கிறேன். vf ஈக்குவல் டு √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. vf ஸ்கொயர் இல்லை, vf. சரி, இப்போ √v பாயிண்ட்டு நமக்கு தெரியும், பாருங்கள். இதுதான் x1 y1, இது x2 y2. விக்கும் எஃப்க்கும் உள்ள தொலைவு. இப்போ x2 - x1 அப்போ 2 - 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து -2. ஸோ -2 y1 வந்து -2, அப்போ +2 ஆகிடும் ஹோல் ஸ்கொயர். அப்படியே பாயிண்ட்ஸை கொண்டு வந்து போடுறேன். இது x1 y1, இது x2 y2 கொண்டு வந்து இங்கே போடுறேன். போட்டால் என்ன ஆகும்னா √2 - 5 வந்து -3, இப்போ -3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே -2 + 2 கட் ஆகிட்டு 0 ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ஆகிடும். 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போ vf ஈக்குவல் டு 3. இதுதான் ஏ, vf மதிப்பு தான் ஏ அப்படின்னு கொண்டு வந்து போட்டுருங்க, அவ்வளோதான். அப்போது இது வந்து ஃபார்முலா 1வது சமன்பாடு.
அதில் எக்ஸும் கேவும் போட்டது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டில் பிரதியிடுங்க ஏ மதிப்பை. 2 implies y + 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 ஏ மதிப்பு 3. இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இதை இங்கே போடுறேன் இந்த இடத்துல ஏவை. அவ்வளோதான். x - 5 ரைட். அப்போது y + 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பெருக்கில்லை நான் 12 -12 x - 5. இதை நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் பண்ணிடலாம். a² + b² + 2ab. இங்கே வந்து -12 உள்ள மல்டிபிள் பண்ண -12x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 5 60 ரைட். இப்போ y² அப்படியே இருக்கட்டும். 2² 4 இங்கே 2 4 y ஈக்குவல் டு -12x + 60. இந்த டேர்ம் எல்லாம் இந்தாண்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது y² + 4 + 4y இதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். இது இங்கே வந்தால் +12x ஆகிடும். இங்கே +60 இங்கே வந்தால் -60 ஆகிடும் ஈக்குவல் டு 0. அப்படி லைனாக எழுதுகிறேன். y² ப்ளஸ் அடுத்தது 4y ப்ளஸ் 12x -60யும் ப்ளஸ் 4ம் -56 ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த பரவளையத்தின் சமன்பாடு. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கொடுத்த டேட்டாவை குறித்து வாய்ப்பகுதிக்குள்ளே வளைவரை ஃபோக்கஸ் வந்துடணும். வளைவரையோட வாய்ப்பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த பக்கம் நான் திருப்பிட்டேன் வளைவரையை. அப்போ இந்த பக்கம் திருப்பிட்டேன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் நானாக போட்டு இந்த வி தெரிஞ்சு போச்சு. நான் இந்த பாயிண்ட்டை குறித்து வளைவரையை வரைஞ்சிட்டு ஃபார்முலாவை தூக்கிட்டேன். 4 டைப்பில் ஒன்று இருக்கு இல்லையா, ஃபார்முலாவை தூக்கிட்டேன். எந்த ஃபார்முலா அது? இதில் 2வது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இந்த படம் வந்தது, அதனால் இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டேன். ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனாலே ஏ கண்டுபிடிக்கிறது விஎஃப் எனக்கு தேவை. விஎஃப் தேவை. விஎஃப் கண்டுபிடிக்க முடியுமே, 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்களே, அதான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ தெரிஞ்சிச்சு. ஏ கொண்டு வந்து பிரிதிக்கிட்டேன். ஹெச்கேவையும் கொண்டு வந்து போட்டேன். ஹெச்கேன்றது முனையிலிருந்து எடுத்துக்கணும். ஓகே, ரொம்ப எளிமையானது, இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. புரிதல் வந்துருச்சுன்னா எந்த மாதிரி கணக்குனாலும் போட்டுடலாம். இப்போ இதே மெத்தட் தான் இது. முனை 1, -2, குவியம் வந்து 4, -2. ஓகே, இப்போ நான் அதே போல் முதல்ல எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வரைஞ்சிக்கிறேன். இதில் எக்ஸ் ஒய்னே போட்டுருங்க. இப்போ இதில் 4, -2 எக்ஸ் ஆக்சிஸில் 4 ஒய் ஆக்சிஸில் -2 தோராயமாக குறிங்க. இதுதான் ஃபோக்கஸ் குவியம். எஸ் சொல்லலாம், எஃப் சொல்லலாம், உங்கள் இஷ்டம். அடுத்து முனை வந்து ஹெச், கே 1, -2 1, நேராக இதுக்கு நேராகவே வரும் -2ன்றதுனால. ஸோ இப்போ என்னென்னா முனை இங்கே வந்துடுச்சு, வின்னு சொல்லுவாங்க. எஃப் இங்கே போயிடுச்சு. எப்பயுமே எஃப் வந்து அந்த வளைவரையோட வாய்ப்பகுதிக்குள்ளே தான் இருக்கும்னு இப்போ தான் சொன்னேன். அப்போ இந்த பக்கம் திரும்பிடுச்சு வளைவரை இல்லையா. இந்த கோடு விஎஃப் வழியாக ஒரு கோடு வரையணும். எப்பயுமே விஎஃப் வழியாக ஒரு கோடு வரையணும். அதுதான் வளைவரை சமச்சீராக பிரிக்கும். ஓகே, இப்படி சரிபாதியாக பிரிக்கும். இது வி தெரிஞ்சிச்சு, இது எஃப் தெரிஞ்சிச்சு. அப்போ இது வந்து வலப்புறம் தரப்புடைய பரவளையம் தெரிஞ்சு போச்சு. ஃபார்முலாவை தூக்கிடுறேன். y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு +4a × x - h இல்லையா. எஸ், வலப்புறம் தரப்புடையதுனாலே எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. வலப்புறம் தரப்புடையதுன்னு கொடுத்துருக்குற டேட்டாவை வச்சு தான் நம்ம பிடிச்சேன். ரைட். சரி, இது 1வது சமன்பாடு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு விஎஃப் வேணும். விஎஃப் ஈக்குவல் டு ஏன்னு எனக்கு தெரியும் இல்லையா. விஎஃப் ஈக்குவல் டு √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இப்போது வி தான் x1 y1. வி என்ன பாயிண்ட்டுங்க, இதோ இருக்கு பாருங்கள். முனை தான் வி, ஹெச், கே. அப்போ 1, -2 வி, இது x1, இது y1. எஃப் வந்து இதோ இருக்கு பாருங்கள் 4, -2 இது வந்து x2 y2. இதில் கொண்டு வந்து அப்படியே போடுங்க. இங்கே விஎஃப் ஸ்கொயர் இருந்தால் தான் ரூட் கட் ஆகும் இல்லையா. வெறும் விஎஃப் தான் இப்போ தேவை. விஎஃப் தான் ஏ எனக்கு நல்லா தெரியும். அதனால் இதில் கொண்டு வந்து போடுறோம். 4 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து -2 y2 - இது y1 வந்து -2. அப்போ இங்கே வரும்போது ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கிற மைனஸு, y1ஓட ஆன்சர் மைனஸு. அப்போ -2 +2 ஆகிடும். இது y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே வந்து √4 - 1 வந்து 3. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் -2 +2 கட் ஆகிட்டா இங்கே 0 ஆகிடும். மேலே இந்த ஸ்கொயர் இன்னும் அப்படியே இருக்குது. அப்போ 0 ஸ்கொயர் 0. அப்போ √3 ஸ்கொயர் பண்ண 9, 9க்கு ரூட் எடுத்தால் 3. இதுதான் ஏ. ரைட். போன கணக்கு போட்டோமே அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. வளைவரை எந்த பக்கம் திறப்புடையதுன்னு மட்டும் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா ஃபார்முலா முடிஞ்சு போச்சு.
இப்போ ஏ தெரிஞ்சிடுச்சு, முனையும் தெரிஞ்சிடுச்சு, ஹெச் கமா கேவும். இப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டுடலாமா? ஒன்றா சமன்பாட்டில் பிரதியிடுங்க எல்லாத்தையும். ஒய் மைனஸ் கே என்ன பாருங்கள், வியில் 1, -2 இதான வி. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹெச், ரெண்டாவது இருக்கிறது கே. இது கொண்டு வந்து அப்படியே போடுங்க. ஸோ வி பாருங்கள், ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். கே வந்து இங்கே -2, அப்போ இங்கே வரும்போது +2 ஆகிடும். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ 3 இப்போ தான் கண்டுபிடிச்சேன், இந்த இடத்துல போடுறேன். ஏ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். ஹெச் வந்து 1. ஸோ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் போட்டு ஹெச்சோட மதிப்பு 1. மைனஸ்லேயே வந்தால் +1 ஆகிடும் இல்லையா? ஆனால் இங்கே வந்து +1 தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸை போட்டு அந்த 1 அப்படியே போட்டேன். இது a + b ஹோல் ஸ்கொயர் பண்ணிடலாம். a² + b² + 2ab ஈக்குவல் டு நாமும் 12 பெருக்கிட்டு இந்த x - 1 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து y² அப்படியே இருக்கட்டும். 2² 4 ப்ளஸ் இங்கே 2 2s are 4 4 இன்ட்டு ஒய் 2 4 ஒய் ஈக்குவல் டு இந்த 12 உள்ளே பெருக்கிடுங்க. 12x - 12 இப்படி ஆகிடும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா குறி மாறிடும். அப்போ y² + 4 ப்ளஸ் 4y. இந்த 12x இங்கே வந்தால் -12x, இந்த -12 இங்கே வந்தால் +12 ஈக்குவல் டு மிச்சம் அங்கே 0. இதெல்லாம் இங்கே வந்துருச்சுன்னா அங்கே 0 ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு y² எழுதிக்கங்க, அடுத்தது y டேர்ம் எழுதிக்கங்க, அடுத்தது x டேர்ம் எழுதிக்கங்க. கான்ஸ்டன்ட்லாம் சுருக்கிடுங்க. லைன் எழுதுகிறோம், y டேர்ம்லாம் எழுதிட்டு அடுத்து x டேர்ம் எழுதிட்டு அடுத்து இங்கே 4 இங்கே ஒரு 12 இருக்குது. அப்போ +4 +12 +16 ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த பரவளையத்தின் சமன்பாடு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கணக்கு. இப்போ அடுத்து பாருங்கள், முனை வந்து h, k கொடுத்துட்டாங்க, v வெர்டெக்ஸ் v. இப்போ yஹக்கு இணை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் xஹக்கு இணை, இது வந்து xஹக்கு இணை, இது yஹக்கு இணை, இது yஹக்கு இணை. படம் இங்கே பாருங்கள், yயில் இருக்கா, yஹக்கு இணை, இங்கே yயில் இருக்கு பாருங்கள், yஹக்கு இணை. இங்கே xல் இருந்தால் xஹக்கு இணை அப்படி சொல்லணும். இப்போ என்னென்ன முனை கொடுத்துட்டாங்க, 3,6 வழியே செல்லுதான் வளைவரை. yஹக்கு இணை மற்றும் 3,6 வழி செல்லும் பரவளையத்தின் சமன்பாடு. இப்போ என்னென்னா, நான் முதல்ல xh yh வரைஞ்சிக்கிறேன், கொடுத்த புள்ளியை குறிக்கிறேன். முனை வந்து -1, -2, xhயில் -1, yhயில் -2 இங்கே வரும் முனை இல்லையா, v -1, -2. சரி, இப்போது வளைவரை நீங்கள் வரைங்க. 3,6 வழியாக போகுமா, xhயில் 3, yhயில் 6. ஸோ இது வழியாக போகணுமா வளைவரை. அப்போ கீழ் நோக்கி வரைய முடியாது, மேல் நோக்கி தான் வரைய முடியும் இல்லையா. முனை தான் டேர்னிங் பாயிண்ட்டு தான். அப்போ எப்படி வரைகிறோம் பாருங்கள், முனை இதாக வச்சு இது வழியாக போகிற மாரி வளைவரை வரைகிறேன். அது 3,6 வழியாக போகுது. அப்போ இது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த முனை வழியாக 2 கோடை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எங்கே இருந்தாலும் நீங்கள் முனை வழியாக இந்த மாதிரி 2 கோடுகளை வரைஞ்சிக்கலாம். வளைவரை எங்கே இருந்தாலும் முனை வழியாக இந்த மாதிரி கோடுகளை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, அப்போ மேல் நோக்கு திறப்புடைய பரவளையம். மேல் நோக்கு திறப்புடைய பரவளையத்துக்கு ஃபார்முலா எனக்கு தெரியுமே, x - h ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y - k இல்லையா. சமன்பாடு 1 தெளிவாக தெரிஞ்சு. இப்போ ஏவும் h, kவும் வேணுமா, h, k தான் முனையிலே இருக்கே. இப்போ ஏ வேணும். ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, எனிவே இப்போ ஏ எனக்கு வேணும்னா முதல்ல h, k நான் பிரதிட்டுமா, இங்கே போட்டுடுறேன். x - h வந்து -1, அப்போ இங்கே வரும்போது +1 ஆகிடும். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a தெரியாது, y - k வந்து -2, அப்போ இங்கே வரும்போது +2 ஆகிடும். இந்த மைனஸோடு சேர்ந்து +2 ஆகிடும். இது சமன்பாடு 2. hkவை போட்டிருக்கேன். இப்போ இந்த சமன்பாடு இந்த 3,6 வழியே போகுது இல்லையா, அதனால் இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இதில் பிரதிடலாம். இது 3,6 வழியே செல்வதால் தான் நம்ம போட முடியும். வழியே செல்வதால் 3,6 வழியே செல்வதால் இது x என்னும் இது y என்னும் இதில் கொண்டு பிரதிடுங்க. அப்போ என்ன ஆகும், xக்கு 3 + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a தெரியாது, y மதிப்பு 6 + 2 ரைட். 3 1 கூட்டினா 4, அப்போ 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a, 6 2 கூட்டினா 8, 4 ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு 4a இன்ட்டு 8. இப்போ இந்த 8 பெருக்கலாக இருக்கிற 8 இங்கே எடுத்துகிட்டோம்னா வகுத்தலாயிடும். 16/8 ஈக்குவல் டு 4a. ஒரு 8 8 2 8 16 2, அப்போ 2 ஈக்குவல் டு 4a. 4a மதிப்பு 2ன்னு கிடச்சிருக்கு. 4a மதிப்பு 2. இது இந்த 4a வேல்யூ 2ன்னு இதில் கொண்டு வந்து 2வது சமன்பாட்டில் போட்டுருங்க. அப்போ 2வது சமன்பாட்டிலிருந்து
எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a வேல்யூ 2. இப்போ 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2. ஸோ ரெண்டாவது சமன்பாட்டிலேருந்து நமக்கு இந்த சமன்பாடு கிடச்சிச்சு. இப்போ இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2y 2 2s are 4 இப்படி ஆகிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டோம் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் இங்கே ஓ 2 2x ஈக்குவல் டு இந்த 2y அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் 4. இப்போ இந்த டேர்மில் இந்தாண்ட எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x இங்கே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இது இங்கே வந்தால் மைனஸ் 2y, இந்த ப்ளஸ் 4 இங்கே வந்தால் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 இப்படி ஆகிடும். அப்படியே லைனாக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்குன்னா அடுத்து எக்ஸ் டேர்ம் தான் எழுதணும். ஒய் ஸ்கொயருக்குன்னா அடுத்து ஒய் டேர்ம் தான் எழுதணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x எக்ஸ் முடிச்சுட்டு ஒய்க்கு மைனஸ் 2y இங்கே இருக்கிறது தான் எழுதணும். 1 மைனஸ் 4 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதுதான் தேவையான பரவளையத்தின் சமன்பாடு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு மாடல். இப்போ சமன்பாட்டில் ஹெச்சும் கேவும் போட்டு எந்த புள்ளி வழியே போகுதுன்னு போகிற புள்ளியை தெரிஞ்சிச்சுன்னா அந்த சமன்பாட்டில் எக்ஸ் ஒய் இதுன்னு கொண்டு போய் பிரிதிட்டு ஏவை பிடிச்சிடலாம். இது ஒரு வே. ஏவும் பிடிக்கலாம், 4ஏவும் பிடிக்கலாம். உங்களுக்கு 4ஏவே நான் பிடிச்சிட்டேன். ஏ தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல ஏவை போட்டு சுருக்கி உள்ளே எடுத்துகிட்டு போகணும். டேரெக்டாக 4ஏனே போட்டேன். அவ்வளோதான் விஷயம்.